நாக்னியை பொறுத்த வரைக்கும் முட்டி ஒட்டுறது இருக்கக்கூடாது, முட்டி ஒட்டிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பவுலக், இன்னொன்று பவுலக், அது வந்து வைடா, கால் வந்து வைடா இருக்கும், அது இருக்கும். ரொம்ப ஒட்டி இருக்கக்கூடாது, ரொம்ப வெளியே இருக்கக்கூடாது. அது வந்து ரெண்டாச்சு. ஒன்று வந்து என்னது நாக்னி, இன்னொன்று பவுலக், ஓகேவா? அது ரெண்டு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அப்படியே கிட்ட பின்னாடி வந்துட்டீங்க அப்படின்னா வெரிகோஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைட்டாக நரம்பு தெரியும். அதுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா கொஞ்சம் கலராக இருந்தால் நரம்பு தெரியதான் செய்யும். ரொம்ப தெரிஞ்சு, அதாவது நரம்பு தெரியுது, ரொம்ப பெண்ட் ஆக ஆரம்பிச்சு. ஸ்ட்ரைட்டாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, ரொம்ப பெண்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து பிரச்சனை. இந்த வெரிகோஸை பொறுத்த வரைக்கும் லைட்டாக இருந்த பிரச்சனை கிடையாது, ரொம்ப பெண்டாக வெளியே தள்ளிட்டு இருக்கக்கூடாது, அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேராக கீழே வந்துட்டீங்க அப்படின்னா ஃப்ளாட் ஃபுட். என்னது ஃப்ளாட் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், லைட்டாக, அதுக்குன்னு ரொம்ப பெருசாக அதாவது குழி வேணும் அப்படின்ற அவசியம் இல்லை. லைட்டாக சின்ன ஒரு கேப், அதாவது இந்த விரல் லைட்டாக அப்படி விட்டா அப்படின்னா உள்ளே போகிற அளவுக்கு சின்ன ஒரு கர்வு இருக்கணும், ஓகேவா? எதனால் இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா, எதனால் ஃப்ளாட் ஃபுட் இருக்கிறவனை எடுக்க மாட்டேங்கிறான், எதுக்கு நாக்னி இருக்கிறவனை எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா, மிலிட்ரியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ரன்னிங், அதிகமாக ஏறி தூரமாக நடக்கிறது, ரொம்ப தூரம் ஓடுறது, இந்த மாதிரி பண்ணும்போது ஃப்ளாட் ஃபுட் இருக்கிறவனுக்கும் நாக்னி இருக்கிறவனுக்கும் சீக்கிரமாக அவனுக்கு வந்து கால் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது 100% ஃபிட்டாக இருக்கிறவனை மட்டும்தான் மிலிட்ரி எடுக்கணுன்றதுக்காக தான் இந்த அளவுக்கு செக் பண்ணுறது, ஓகேவா? இப்போ முடிஞ்சா அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக 20 விரல்